அம்மியில உருள் அரைக்குவோம், உருள் அம்மியில அரைக்குவோம். இப்ப யார் வீட்லயும் உருள் அம்மியெல்லாம் இருக்கிறது இல்லை, எல்லாம் மாடர்னா மாறிட்டாங்க. ஸோ ஆல்மோஸ்ட் ஆயிட்டு இருப்பேன். இது பார்த்தீங்கன்னா எங்கள் ஃபேமிலியில் இருக்கிற எல்லாருக்கும் வந்து ரொம்ப ஃபேவரட் மட்டன் கோகோனட் ஃப்ரை. கொத்தமல்லி போட்டு அரைச்சி வச்சு சோம்பு பட்டை வந்து போட்டு கொஞ்சம் பேஸ்ட்டு, கொஞ்சம் உப்பு, மஞ்சத்தூள், கொஞ்சம் மிளகாத்தூள் போட்டு வேக. ஹலோ கைஸ், வெல்கம் பேக் டு நிவிஸ் லைஃப் ஸ்டைல். ஸோ இன்றைக்கி என்ன வீடியோ பார்த்தீங்கன்னா எங்கள் மம்மியோட ஸ்பெஷல் ரெசிபி தான் நான் உங்களுக்கு ஷேர் பண்ண போகிறேன். இது பார்த்தீங்கன்னா எங்கள் ஃபேமிலியில் இருக்கிற எல்லாருக்கும் வந்து ரொம்ப ஃபேவரட் மட்டன் கோகோனட் ஃப்ரை. நம்ம சேனலில் ஆல்ரெடி நான் பண்ணது போட்டிருக்கேன், இப்போ மம்மி பண்ணது போட போகிறேன். ஸோ பார்த்து சப்போர்ட் பண்ணுங்கள் அண்ட் இந்த ரெசிபி மறக்காமல் ட்ரை பண்ணுங்கள். எஸ், எப்படி பண்ணுறதுன்னு காட்டுறோம் வாங்க. இப்போ காட்டுற இன்க்ரீடியன்ஸ் எல்லாம் வந்து 1/2 kg மட்டனுக்கு. அதுக்கு மெயினான இன்க்ரீடியன்ஸ் ஒரு நல்ல டேஸ்ட் கொடுக்குறது பார்த்தீங்கன்னா இந்த கோகோனட் தான். இது குட்டி குட்டியாக நறுக்கி வச்சுருக்காங்க. இங்கே இருக்குது பாருங்கள், அது கூட இதெல்லாம் போட்டு அரைக்குவாங்க. எல்லாமே அது பட்டை, ஓகே, லவங்கம் ஒரு 4, சோம்பு ஒரு ஸ்பூனு, ஓகே, கொத்தமல்லி, இவ்வளோ தான் இது கூட போட்டு அரைக்கும். ஸோ தேங்காய் கூட இது போட்டு நல்லா ஃபைனாக ஒரு பேஸ்ட் மாதிரி அரைச்சிருவாங்க. அரைச்சிட்ட பிறகு நான் காட்டுறேன். பார்த்தீங்கன்னா மட்டன் வந்து ஆல்ரெடி இதில் வேக போட்டு வச்சுருக்காங்க. எவ்வளோ விசில் வந்துச்சு? மட்டன் வந்துட்டு 2 விசில் வந்துச்சு. மட்டன் வேக போடும்போது மட்டன் கழுவி நல்லா அதில் கொஞ்சம் மஞ்சத்தூள் போட்டு கழுவிட்டு மட்டன் வேக போட்டு ஸோ என்னன்னா மட்டன் வேகிறதுக்கு என்னென்ன போட்டிருந்தோம் மம்மி? இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு, கொஞ்சம் உப்பு, மஞ்சத்தூள், கொஞ்சம் மிளகாத்தூள் போட்டு வேக வச்சிடணும். ஓகே. ஸோ நெக்ஸ்ட்டு வந்து கடாயில் எண்ணெய் வச்சு எண்ணெய் ஊற்றி சோம்பு அதில் போட்டுடணும். ஓகே, சோம்பு போட்டுட்டு நெக்ஸ்ட்டு வந்துட்டு சோம்பு கொஞ்சம் பொரிஞ்சுட்டமே மிளகாத்தூள், மஞ்சத்தூள், தனியாத்தூள் எல்லாமே ஒரு ஸ்பூனு எண்ணெயில் இப்படி போட்டுடணும். போட்டு கொஞ்சம் இதானதுன்னு அரைச்சி வச்சிருக்கிறாங்க. அரைச்சி வச்சுக்கிற தேங்காய் இதில் போட்டுடணும். போட்டு நல்லா அதை கொஞ்சம் கலக்கி விட்டுடணும். தேங்காய் அரைச்சி வச்சுக்கிறது, தேங்காய் கொத்தமல்லி போட்டு அரைச்சி வச்சுக்கிறது, சோம்பு பட்டை லவங்கம் போட்டுக்கிறது இதில் போட்டுடணும். ஏன்னா ஆல்ரெடி நம்ம கறிக்கு போட்டுருக்கோம், அதனால இந்த மசாலைக்கு தேவையான உப்பு மட்டும் லைட்டாக போட்டுடணும். நம்ம பத்தலைன்னா அதை பார்த்து போட்டுருவோம். சரி, இப்போ கறி வெந்த உடனே கறியை தூக்கி இதில் ஊற்றிட்டு கறி ஃபுல்லாக இதில் போட்டுடுறோமா? ஆமாம், இல்லைன்னா மிக்சிங் எனக்கு கேமரா வச்சுக்கின்னு பண்ண முடியல, கொஞ்சம் வந்து பண்ணுறேன். கறியும் இதுவும் நல்லா ப்ரௌனாக ஆகணும். சரி, கறியும் நல்லா இதுவும் நல்லா ப்ரௌனாக ஆகிடும். ஸோ இது எவ்வளோ நேரம் எடுக்கும் மம்மி இது நல்லா ரோஸ்ட் ஆகிறதுக்கு? ஒரு சமயம் 1/2 hour ஆகலாம், 1 hour ஆகலாம். இப்படி ஜோராக வச்சாக்கா இது அடி பிடிச்சிடும். அது கலரி விட்டு மெதுவாக வச்சுனே அது பண்ணணும். ஸோ லோ ஃப்ளேமில் வச்சு அது தீ பிடிக்காத மாதிரி நம்ம வந்து பண்ணணும், அடி பிடிக்காத மாதிரி பண்ணணும். இது இன்னும் நல்ல டேஸ்ட் வேணும்னா நீங்கள் என்ன பண்ணலன்னா தேங்காய் வந்து அரைச்சி போடணும் தானே மம்மி? அந்த காலத்துலலாம் நீங்கள் அரைக்குவீங்க தானே? அம்மியில் உருள் அரைக்குவோம், உருள் அம்மியில் அரைக்குவோம். இப்போ யார் வீட்லேயும் உருள் அம்மியெல்லாம் இருக்கிறது இல்லை, எல்லாம் மாடர்னாக மாறிட்டாங்க. நம்ம வீட்டில் இருக்குல்லமே, நம்ம வீட்டில் வச்சுன்னு இருக்கிறோம். இப்போ நம்ம அரைக்கலே இல்லை. நம்ம வீட்டில் உருள் இருக்குது, சின்ன உருள் இருக்குது, பெரிய உருள் இருக்குது. ஸோ அப்படியே அதை வேஸ்ட் பண்ணாமல் அதை அப்படியே கொஞ்சம் மிக்சியில் தண்ணியில் ஊற்றி ஜாஸ்தி தண்ணியெல்லாம் ஊற்றக்கூடாது, லைட்டாக. ஏன்னா அதில் மட்டன் வேகின சூப்பு நம்மளுக்கு இருக்கும், இதில் மிக்ஸ் பண்ண சூப்பு. அதனால சும்மா இது வேகிறதுக்கு இந்த மசாலா கொதி பச்சை வாசனை கொதி போகிற வரைக்கும் இது பண்ணிக்கணும். ஐயோ கொஞ்சம் கீழே இதாயிடுச்சு. ஸோ இப்படிதான் இருக்கு, ஆவி பறக்க பறக்க மட்டன் வெந்துச்சு. இப்போ இந்த மட்டன் வெந்த தண்ணியோட நம்ம அதுக்கு ஷிஃப்ட் பண்ணணும். இப்போவே வா? ஓகே, அப்போ நான் இதை எடுத்துக்கவா? சூடா இருக்கு மம்மி. இது இதில் போட்டாச்சு. நல்லா இது இந்த மட்டன் கூட சேர்ந்து இது நல்லா ரோஸ்ட் ஆகும். அவ்வளோதான். அந்த சூப்பு ஒரு டேஸ்ட்டு மசாலாவோட டேஸ்ட்டில் வேற லெவலில் இருக்கும். பாருங்க எப்படி இருக்குன்ட்டு. ஸோ நம்ம ஒரு 1/2 kg தான் வாங்கினோம், அதே எங்களுக்கு போதும். இது கொஞ்சம் இல்லை டேஸ்ட் பாரு, இது உப்பு இருக்கா? மே ரொம்ப கொதிக்குது, லைட்டாக ப்ளீஸ். ஆக்சுவலி இந்த கறி ஆக ஆக டேஸ்ட் பார்க்குறோன்ட்டு நாங்கள் வந்து கொஞ்சம் கூட்டெல்லாம் சாப்பிட்ருவோம். நல்லா இருக்குமே.
என்ன பத்து நல்லா இல்லை காரம் எல்லாம் நல்லா இருக்கு. அது நல்லா இன்னும் ரோஸ்டா உப்பு கரெக்டா இருக்கா, உப்பு கரெக்டா இருக்கா, எல்லாம் கரெக்டா இருக்கா. அது மூடி போட்டு ஒரு ரவுண்ட் கலரிட்டு இது மூடி போச்சு வச்சிடறேன். மெதுவாக அந்த தண்ணியில் சுண்டி இந்த சூட்டில் சுண்டி நல்லா ரோஸ்டா ஆகணும். இது சரி போதுமா? எல்லாமே கரெக்டா இருக்கா? எல்லாமே கரெக்டா இருக்கும். ஸோ இது நல்லா சுண்டி வரட்டும். பாத்தீங்கன்னா அப்படியே சுண்டி வருது. கொஞ்சம் அந்த எண்ணெய் எல்லாம் மேல இருக்கு. என்னடா இவ்வளோ எண்ணெய்ன்னு பாக்காதீங்க, பிகாஸ் அதெல்லாம் வந்து தண்ணியா அந்த மட்டன் சூப்பு. இது என்னதுமே எண்ணெய் ஊத்துறேன். கொஞ்சம் போதும் எண்ணெய் குடிக்கும் தண்ணி. நம்ம எண்ணெய் கொஞ்சம் ஒரு ஸ்பூனா ஊற்றி அது கோகோனட் கறி கலரினே இருக்கணும். நம்ம அப்போ வந்து அது நம்மளுக்கு நல்ல கோல்டன் ப்ரௌனாக வரும். ஸோ இந்த கறி பார்த்தீங்கன்னா எங்கள் ஃபேமிலியில் எல்லாருக்கும் ரொம்ப ஃபேமஸ் ரெசிபி. வந்து ஃபர்ஸ்ட் டைம் நம்ம வந்து ஷேர் பண்ணிட்டு இருக்கோம். நீங்களும் வந்து ட்ரை பண்ணி பாருங்க. அந்த குவான்டிட்டி ஞாபகம் வச்சு பண்ணுங்க. இப்போ பண்ணிட்டு இருக்கிறது பார்த்தீங்கன்னா 1/2 kgக்கு. அந்த சூப் எல்லாம் நீங்கள் வந்து வேஸ்ட் பண்ண வேணாம். அந்த சூப் கூட இதுலேயே ஊற்றுனீங்கன்னா அந்த ஃப்ளேவர் இன்னும் நல்லா இருக்கும். பார்த்தீங்கன்னா தண்ணியெல்லாம் நல்லா சுண்டி இந்த மாதிரி வரும். இது இன்னும் நல்லா ப்ரௌன் ஆகணும். நம்ம இன்னும் ப்ரௌன் ஆகணும். கோல்டன் ப்ரௌன் ஆன உடனே நம்ம வந்து சர்வ் பண்ணலாம். சுட சுட சாப்பிட்டா அவ்வளோ நல்லா இருக்கும். ஸ்பெஷலி ரசம் சாப்பாடு, மட்டன் சூப், அப்புறம் வேற எது கூட சாம்பார், அது கூடலாம் வேற லெவல்ல இருக்கும். பண்ணிட்டு கீ ரைஸ் கூட தொட்டு சாப்பிடலாம். யா பிரியாணிக்கெல்லாம் வேற லெவல்ல இருக்கும். ஸோ இனிமேட்டு வந்து அடுத்து மம்மி என்னென்ன ஸ்பெஷலா செய்வாங்க அதெல்லாம் வந்து நான் உங்களுக்கு ஒரு வீடியோவா அப்லோட் பண்றேன். ரெசிபினே இருக்கணும், அடிச்சிக்காத கலரிட்டுனே இருக்கணும். ஸோ இந்த டிஷ் செய்யும் போது இதுக்கே நீங்க ஒரு 30 to 40 minutes டெடிகேட்டடா கொடுத்துடணும். ஏன்னா இது ஆல்மோஸ்ட் ஒரு 20 to 30 minutes வரைக்கும் நீங்க அதை கிளறினே இருக்கணும். ஸோ ஆல்மோஸ்ட் ஆயிட்டு இருக்கு. ஆல்மோஸ்ட் வந்து ஆயிடுச்சு. கிளறி விடணும். இன்னும் கொஞ்சம் ப்ரௌனா வந்துச்சுன்னு நம்ம ஆஃப் பண்ணிடலாம். கைஸ் ஃபைனலாக பார்த்தீங்கன்னா ஆயிடுச்சு. இப்போ நம்ம வந்து சுட சுட சாதத்தோட இது சாப்பிட போகிறோம். நீங்கள் வெறும் சாப்பாட்டில் கூட நீங்கள் வந்து பெட்டின்னு சாப்பிடலாம், அவ்வளோ நல்லா இருக்கும். ரசம். ஓ ரசமா? தக்காளி ரசம் செம்மையா இருக்குமே. ரசம் செய்யும் போது சாப்பாடு வந்து நல்லா குழஞ்சிருந்தா நல்லா இருக்கும். அண்ட் நம்மளோட ஹீரோ வந்தாச்சு. ஹீரோ எதுக்கு சொல்லணும், ஹீரோயின் சொல்லலாம். கூட்டு மட்டும் கொஞ்சம் வை மம்மி, ஏன்னா எனக்கு கூட்டு ரொம்ப பிடிக்கும். ஸோ உங்களுக்கு சாப்பிட்டு காட்டுறேன் எப்படி இருக்குன்ட்டு. ஸோ சாதம், ரசம் அண்ட் இந்த தேங்காய் கறி சுட சுட சாப்பிட போகிறோம். சூப்பரா இருக்குமே. செம. இன்னும் இது நைட்டுக்கு நாளைக்கு காலையில எல்லாம் நீங்க சாப்பிட்டீங்கன்னா வேற லெவல்ல இருக்கும். எஸ் ரெட் ஆகும். என் தம்பி வேற ஷூட்டுக்கு போயிருக்கான். ஸோ அவன் வந்து சாப்பிட்டானா அவனுக்கு ரொம்ப பிடிக்கும். ஸோ உங்களுக்கு இந்த மாதிரி ரெசிபி வீடியோஸ் எல்லாம் வேணும்னா நீங்கள் வந்து நம்ம சேனலில் வந்து லைக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. அண்ட் பெல் ஐக்கானை கூட கிளிக் பண்ணிக்கோங்க. ஸோ தட் நான் எப்போல்லாம் வீடியோ போடணும் உங்களுக்கு உடனே வந்துடும். அண்ட் வேறு நான் நான் சொன்ன மாதிரி உங்களுக்கு அந்த ஷார்ட் நைட்டிஸ், லாங் நைட்டிஸ் எல்லாம் வேணும்னா நீங்கள் வந்து எனக்கு வாட்ஸ்அப்பில் காண்டாக்ட் பண்ணுங்கள். பெஸ்ட் ப்ரைஸில் பண்ணி கொடுத்துடலாம். ஓகே, தேங்க்யூ ஃபார் வாட்சிங். பாய்.